ஓகே. ஸோ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஆதாமும் ஏவாளும் எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்களோ அதை யாருமே வாழல. இவர் மட்டும், இயேசு கிறிஸ்து மட்டும் தனித்துவமாக என்ன பண்ணிட்டு இருந்தார், வாழ்ந்துக்கிட்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆதாமுக்கு முன்பதாக இருந்தது பிதாவாகிய தேவனுடைய பிதாவாகிய தேவன், குமாரான கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த திரியேக தேவனுடைய கனெக்ஷன் யார் மேலே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மனிதன் மேலே இருந்துச்சு. அது இழந்து போனதுனால என்ன பண்ண முடியல, ஒரு மனுஷனால் தொடர்ந்து மகிமை இழந்து போனதால், பழத்தை சாப்பிட்டதுனால, நன்மை தீன்மை அறிகிற அறிவை எடுத்துக்கொண்டது நிமித்தமாக அவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல, தொடர்ந்து அந்த மகிமைக்குள்ளே வாழ முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, தொடர்ந்து அவர் ப்ரேயரில், இந்த நைட்டு ப்ரேயரில், முக்கியமாக நைட்டு ப்ரேயரில் அவர் உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து அவர் எவ்வளோ தூரம் மாறிட்டார்னு கேட்டிங்கன்னா, அவர் செத்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுகிறப்போ மறுரூப சரீரத்தோடு அன்றைக்கி